ஏன்க்கா பார்க்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? அதை ஏன் கேட்குற? இந்த ஃப்யூச்சரு, கெரியர், எக்ஸாமை நினச்சா ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை. ஓ! இதான் விஷயமாக்கா? இதுக்காக ஏன் சோகமா இருக்கீங்க? சந்தோஷங்கிறது வெளியில எங்கேயும் இல்லக்கா, நம்ம உள்ளத்துக்குள்ள தான் இருக்கு. உள்ளத்துக்குள்ளேயா? அது எப்படி நம்ம நினச்சா சந்தோஷம் வந்துருமா? கரெக்டா சொன்னீங்கக்கா. நெனச்சா மட்டும் வராது சந்தோஷம். ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருனாவே, அதுவே ஒரு தனி சந்தோஷம்க்கா. ஆமாம், உண்மைதான். அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தானே? சரியா சொன்னீங்கக்கா. ஏசப்பா நம்ம உள்ளத்துலயா இருக்கட்டும், இல்லத்துலயா இருக்கட்டும், அவர் வந்தாலே சந்தோஷம்தான்க்கா. இப்ப அத பத்தி ஒரு பாட்டு கேட்போமா? இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தம். இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தம். இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாமா? இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே, இயேசு என் உள்ளத்தில் ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தம். இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசு என் இல்லத்தில் ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தம். டியர் சில்ட்ரன், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, பி யுவர் செல்ஃப். உங்களோட ஒரிஜினாலிட்டியில நீங்க இருங்க அப்படிங்கிறது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல நம்ம யாரையோ போல நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது நம்மளோட ஒரிஜினாலிட்டியவே நம்ம லூஸ் பண்ணிடுறோம். பாருங்களேன், கடவுள் ஒவ்வொருவரையும் யூனிக்கா படைச்சிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மையோட, ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்களா படைச்சிருக்கிறார். ஒருவேளை உடல் அமைப்புல நம்ம பிறந்திருக்கிற குடும்பத்தின் பின்னணியங்கள் மாறுபட்டா கூட, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வித்தியாசமா இருந்தா கூட, நம்ம ஒவ்வொருவருமே கடவுளால தனித்தன்மை வாய்ந்தவங்களா தான் படைக்கப்பட்டிருக்கோம். அவர் ஒவ்வொருவரையுமே பிரத்யேகமா யோசிக்கிறாரு. நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் தீர்மானிக்கிறாரு. நம்மை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப முதலாவது நீங்க உங்களை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களோட காரியங்களை நீங்க எப்பவும் உங்களுடைய பாவத்திலேயே நீங்க செயல்படுறதுதான். யாரையோ போல நான் செஞ்சாதான் என்னை எல்லாரும் அங்கீகரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக உங்களை மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்க எதை மாற்றிக்கொள்ளலாம்? உங்களுடைய குணாதிசயங்களை மெருகேற்றுறதுக்காக பெரியவர்களின் ஆலோசனையின்படி நல்ல வாழ்க்கை வாழுகிற ரோல் மாடல்ஸை பார்த்து அவங்கள போல செய்ய நம்ம ப்ராக்டிசஸை மாற்றி அமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகாலையில் நான் எழும்புவேன், அவங்கள போல நிறைய நேரம் நான் வாசிப்பேன், எழுதி பார்ப்பேன், நல்லா படிப்பேன், அவங்கள போல நான் நல்ல ரன்னராக வருவேன், அத்லெட்டிக்ஸில் நான் சாதிப்பேன். இப்படி யாரோ ஒரு முன்மாதிரியை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் யாரை போலவோ பேச, நீங்கள் உடையணிய அல்லது அவர்களைப் போலவே நான் செயல்பட்டால்தான் அங்கீகரிக்கப்படுவேன்னு சொல்லி உங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி பிகாஸ் யூ ஆர் யூனிக். பி யோர் செல்ஃப். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த 52 நாட்களும் உங்களோடு கூட ஏசப்பா பேசும்படி இப்படிப்பட்டதான ஒரு நேரத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் ஏசப்பாவோட பார்வையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நீங்கள் ஏசப்பாவோட பார்வையில் விலையேற பெற்றவங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, மாணவர்களாக இருக்கிற உங்களோடு கூட ஜீசஸ்
பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான படிகளை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லித்தர ஆசைப்படுறாங்க. நீங்கள்லாம் மொத்தமாக உங்களை சொல்லணும்னா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. ஆமாம், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்களா, காலேஜ் போயிட்டுருக்கீங்களா? ஆமாம், உங்கள் காலேஜில் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற இடத்துல உங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், உங்கள் பிரின்ஸ்பலாக இருக்கட்டும், உங்களை கைட் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், வார்த்தை சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்னா நிறையா நாட்கள் ஆகுமா, ஆனால் அவங்கள்ட்ட அதே நேரம் கெட்ட பேர் வாங்கணுன்னா ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க, நம்ம நடத்தையை பார்க்குறாங்க, நம்ம மற்றவங்க கூட பழகிற விதங்களை பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் இந்த பிள்ளை பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டு, இவளை இந்த கிளாஸில் லீடராக போடலாம், இவக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரின்ஸ்பாலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெச்எம்மாக இருந்தாலும் சரி, உங்கள் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களை கோஆர்டினேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து உங்களோட காரியங்கள் எல்லாம் மார்க் போட்டு இந்த பிள்ளை இந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பா, இவ எல்லா கூடயும் அன்பாக பழகுவா, இதை உடனே சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிவா அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஹானர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்களை வாழ்த்துறோம். ஆமாம், இன்றைக்கும் ஒரு அழகான ஆக்ஷன் சாங் பார்த்துருப்பீங்க. பாட்டெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா? நீங்களும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக தோல்விகளை எப்படியெல்லாம் மேற்கொண்டு வெற்றிக்கான படிகளை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கல்ல, உண்மைதான். இந்த வாலிப வாழ்க்கையில் கூட நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு விரக்தியாகி போயிடுறாங்கல்ல. இதை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாதுப்பா, எந்த காரியத்தில் என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காரியங்களை நினச்சி, குறிப்பிட்ட அந்த நடந்த இன்சிடெண்ட்டை நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காராமல் எந்திரிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுற தெரிந்தெடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்களேன், கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து நம்ம வழிகளை எல்லாம் அவர் கைகளில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறாராம். நம்ம நினைக்கிறோம், நான் படிக்கிற இந்த படிப்பை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரணும், நான் எழுதுகிற இந்த எக்ஸாமில் நான் நல்லா வின் பண்ணணும், நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களிலெல்லாம் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் போயிட்டுருக்குறோம். நம்ம கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எப்படி நம்ம கவனிக்கிறோம், அந்த பாடத்தை நம்ம எப்படி எழுத போகிறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நம்ம காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறாராம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன். அப்போ நமக்கு ஞானம் தந்தாலும், நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மெமரி பவராக இருக்கட்டும், நம்ம நிறைய காரியங்களை நினச்சி திங்க் பண்ணாமல் ஒரு மனதாக நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் துணை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம காரியத்தில் வாய்க்க பண்ண முடியும், நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு கிராமத்துக்கு அடிக்கடி போவாங்க. அந்த கிராமம் என்னன்னா பெத்தானியா அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் 2 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அந்த கிராமத்துக்கு ஜீசஸ் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு வழியில் ஏசப்பாவை பார்க்குறாங்க. மார்த்தாள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் அவங்க சொல்கிறாங்க, ஜீசஸ் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மார்த்தாள் அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மார்த்தாளுக்கு மரியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் வீட்டில் இருக்கும்போது ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, வேகமாக போய் அவங்களுக்கு சமையல் ரெடி பண்ணுறது, என்ன ஜூஸ் ஜீசஸ் குடிப்பாங்க, களைப்பாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லா வேலைகளையும் பரபரப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. யார்?
இந்த மார்த்தாளக்கா, உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஜீசஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆமாம் ஃபிஷ்னால் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்? ஃபிஷ் குழம்பு வைக்கலாம், ஃப்ரை பண்ணலாம், சிக்கன் மட்டன் சுக்கா வைக்கலாமா அப்படின்னு சொல்லி வெரைட்டியான சாப்பாடு கொடுத்து அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். ச்சே, உங்கள் வீட்டில் மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை மார்த்தாள் அப்படின்னு சொல்லணும். ஏசப்பாட்டை எப்படியாவது நம்ம பாராட்ட பெற்றுக்கொள்ளணும், அவருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதே போல் தான் அந்த மார்த்தாள் அக்காவும் நினச்சாங்க. எல்லா வேலையும் வேகமாக செய்கிறாங்க, ஜீசஸ் பசியோடு வந்திருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பரபரப்பாக செய்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எந்த வேலையும் செய்யலை. வேலையே செய்யலைன்னு சொன்னாவே நமக்கெல்லாம் கோவமாக வரும், அப்படி தானே? ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணணும்ல. ஆமாம், ஒரு ஆள் சிக்கன் பொரிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ஆள் வேறு ஏதாவது குழம்பு வைக்கணும், அப்போ தானே ஜீசஸ்க்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் இந்த மரியாள் செலக்ட் பண்ணது என்ன தெரியுமா? ஜீசஸோட பாதம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு ஏசப்பாட்டு நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு கிச்சன்லேருந்து ஒரு சத்தம் கொடுத்துட்டு, ஜீசஸ் எந்த ஊர் போயிட்டு வந்தீங்க, நேத்திக்கு எந்த கிராமத்துக்கு போனீங்க, நல்லா இருந்தது அவங்க ஊழியெல்லாம், உங்கள் கூட இருக்கிற சீஷர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விசாரிச்சுக்கிட்டு சத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? இவங்க ஒன்றும் எனக்கு வேண்டாம்ப்பா, ஜீசஸ் பாதம் மட்டும் போதுன்னு இந்த மரியாளக்கா உட்காந்துட்டாங்க. இந்த மார்த்தாளுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் வரும்ல. ஆமாம், உங்கள் வீட்டிலலாம் வந்து கேட்டால் தான் தெரியும். உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ ஒரு வேலை செஞ்சால், அம்மா அவளை இந்த வேலை செய்ய சொல்ல மாட்டிங்களா? நான் தான் இன்றைக்கி வீடு கூட்டினேன்ல, அவளை பாத்திரத்தை கழுவ சொல்லுங்கள். நான் தான் இன்றைக்கி ட்ரெஸ்ஸை காய போட்டேன்ல, இன்றைக்கி அவளை மடித்து வைக்க சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்லுவீங்க தானே? ஆமாம், நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நல்லா தெரியுது. இதே போல் தான் நம்ம மட்டும் எல்லா வேலையும் செஞ்சால் கடுப்பாக தான் இருக்கும். அதே போல் இந்த மார்த்தாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நேராக விறுவிறுன்னு ஜீசஸ் பக்கத்தில் வந்தாங்க. இங்கே பாருங்கள் ஜீசஸ், உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நான் ஒருத்தி மாத்திரம் கிச்சனில் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன், அதுவும் யாருக்காக? உங்களுக்காக தான். உங்களை நல்லா கவனிக்கணும், திருப்தியாக சாப்பாடு கொடுக்கணும், அடுத்த ஊழியத்தை நீங்கள் தொடங்கணும்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மரியாள் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வாயை பேசிகிட்டு இருக்காளே, இது உங்களுக்கு நியாயமா ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்மளும் எனக்கு பிடிச்ச என்னோட லவர் என்னை விட்டுட்டு போயிட்டான், இது நியாயமா ஜீசஸ்? எங்களை ஏதாவது எனக்கு பிடிச்ச ஆள் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம்ல, இப்படியெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்குறோம்ல. ஆமாம், ஏசப்பா இதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியங்களையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. மார்த்தாளோட இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அறிஞ்சிருந்தாங்க. மார்த்தாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேலை செய்தது மாத்திரம் இல்லை, பற்பல காரியங்களை குறித்து அவ கவலைப்பட்டாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது 42வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அந்த மார்த்தாளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஜீசஸ். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு ஜீசஸ். பாருங்க, வெளியில் அவங்க கோவப்படுறது தான் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ள அநேக காரியத்தை குறித்து அவங்க கவலைப்பட்டு கலங்குறத ஜீசஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப காரியத்தை குறித்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ, நமக்கு அம்மா இல்லையே, நம்மளை யார் பாதுகாத்துக்குருவா, எனக்கு இந்த காரியத்தில் யார் ஹெல்ப் பண்ணுவா, இப்படிங்கிற அநேக கவலைகள் அவங்க உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்குது. இதை ஜீசஸ் பார்க்குறாங்க. மார்த்தாளே, நீ நிறைய காரியத்தை குறித்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்பா, உன்னையவே நீ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்க. அப்படி இல்லை மகளே, இந்த உன் தங்கையாக்கிய மரியாளை பாரு, எல்லாவற்றையும் விட என்னுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். செலக்ட் பண்ணியிருக்கிறா பாருங்களேன். இதுதான்ப்பா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ எனக்காக பிரயாசப்பட்ட சாப்பாடு நோன்னு நான் சொல்லலை, நீ எனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஐட்டம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் இதை எல்லாத்தையும் விட என்னுடைய பாதத்தை தெரிந்து கொண்ட இந்த மரியாள் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னு அன்னைக்கு மார்த்தாளுக்கு சொன்னாங்க. இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்,
உங்களை பார்த்து ஜீசஸ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் அநேக காரியத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்யூச்சருக்கு வர்ற உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். முதலாவது ஜீசஸ் எனக்கு போதும் என் வாழ்க்கையிலேன்னு சொன்னி, என்னுடைய வாழ்க்கையில் ஜீசஸ் மட்டும் போதும்னு நீங்கள் அவரை தெரிந்தெடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மற்றது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்குங்க. அதனால் ஏசப்பாவுக்கிட்டேயே ஒரு பாராட்டை பெற்றுக்கொண்ட மரியாளை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மனிதர்களாக இருக்கிறவங்கள்ட்டையே நல்ல பேர் நம்மளால் வாங்க முடியல. ஜீசஸ்ட இருதயத்தை பார்க்குற அவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்ல. இந்த மரியாள் அதை தான் செஞ்சாங்க. நீங்களும் மரியாளை போல் ஆண்டவரை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணி மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை அக்கா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நீங்களும் ஜீசஸ், நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏசப்பா மற்ற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க, அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு மேலான ஒரு பிளெஸ்ஸிங்கை ஜீசஸ் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா அவர் தானே உங்களை படைச்சிருக்கிறாரு, அவர் தானே உங்களை அழகாக பிளெஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. அவரை போல் உங்களை ஆசையாக ஆசீர்வதிக்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்போ அவர் தானுங்க உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் ஜீசஸ் கிட்ட சொல்லுங்கள், மரியாளை போல் ஆண்டவரே, என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு நீங்கள் தான், ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃப்ரெண்டு நீங்கள் தான் ஜீசஸ்னு நீங்கள் இன்றைக்கிலேருந்து சொல்லி பாருங்கள். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த நேரத்துலையும் ஏசப்பா, மார்த்தாளை போல் நான் நிறைய காரியங்களை குறித்து பாரப்பட்டு கவலைப்பட்டு என்னையே நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போக விரும்பல ஆண்டவரே. அந்த மரியாதை போல் நானும் உங்களை செலக்ட் பண்ணி உங்கள் பாதத்திலிருந்து உங்கள் கிருபையான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நான் வெற்றியுள்ள ஒரு வாலிப வாழ்க்கை வாழ, இந்த மாணவ பருவத்தை நான் வெற்றியாய் கடந்து செல்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக ஜீசஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்பொழுது கண்களை முடி இருந்த இடத்துல இருந்து ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா சந்திக்கிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க இன்றைக்கும் நீங்கள் ஆசையுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த மரியாதை போல இயேசு மாத்திரம் எனக்கு போதும், நீர் ஒருவரே எனக்கு வேண்டும்னு சொல்லி உண்மை செலக்ட் பண்ணுற பிள்ளைங்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிப வயதில் இன்னும் அதிகமாய் உண்மை தேடவும் உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளவும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் இருந்தால் என் வாழ்க்கையில் போதும், மற்ற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி உம்மை அறிந்து கொள்ள உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.